கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் இரக்கம் என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவருடைய சமாதானம் என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் நம்மேல் கிருபை கூர்ந்தார். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. நன்றி தகப்பனே, இந்த நாளை கொடுத்ததுக்கப்புறம் ஸ்தோத்திரம். இந்த நாள் நூப்பா நீங்கள் எங்களுக்கு உங்களுடைய மண்ணாவை விட்டு தாங்க, நாங்கள் அதை உட்கொள்ளுகிறோம். எங்கள் உடலுக்கு அது ஆரோக்கியமாக இருக்க கடவுள். அந்த உட்கொள்ளுகிற மண்ணா 30, 60, 100 விளைய செய்யுங்க சுவாமி. நீங்கள் வழி நடத்துங்க, நீங்கள் வழி நடத்துங்க. உங்களுடைய வழி நடத்தலில் இருக்கிறோம். கர்த்தர் எங்கள் மெய்ப்பராக இருக்கிறார். நாங்கள் உங்கள் ஆடுகளாக இருக்க விரும்புகிறோம். பார்த்தாப்பனே, உங்களுடைய சத்தத்தை கேட்க கிருபை செய்யுங்க. கிருபை தேவைப்படுது, கிருபை செய்யுங்க சுவாமி. கிருபை கூறுங்கள். நீரே வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க. இந்த மீதியான இந்த மன்னாவின் வேளையில் நாங்கள் அதை புசித்து நல்ல ஆரோக்கியம் அடைந்து வீடு போய் சேர கிருபை செய்யுங்க. நீரே வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு பாடல்ல இருந்து ஆரம்பிப்போமா? பாட்டு என்ன அப்படின்னா, கிருபையை பற்றிய பாட்டு தான். என்ன கிருபை அப்படின்றத நம்ம முதல்ல உணர்ந்து கொள்வோம். பிதா நமக்கு காட்டின கிருபை என்ன? இன்னைக்கு நம்ம உணர்ந்து கொள்ள போகிற காரியம். பிதா நமக்கு காட்டின கிருபை என்ன? இயேசு கிறிஸ்து நமக்கு காட்டின கிருபை என்ன? இந்த 2 காரியத்தையும் பார்த்து தான் நம்ம இன்னைக்கு உணர்ந்து கொள்ள போகிறோம். ஒரு பாட்டு இருக்கு, எல்லாருக்கும் தெரிந்த பாட்டு தான். அதை பாடி ஆரம்பிக்கும். கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உடைக்கப்பட்ட நேரத்துலலாம் கிருபை தாங்குச்சா? உடைக்கப்பட்ட நேரத்தில் தேவையில்லை, உடைக்கப்படுற நேரத்தில் கிருபை தாங்குச்சுங்க நம்மளை. ஒவ்வொரு தடவையும் உடைக்கப்பட்டோம், ஒவ்வொரு தடவையும் இந்த கிருபை நம்மளோடு இருந்தது. ஒவ்வொரு தடவையும் உடைக்கப்படும் போதெல்லாம் நீங்கள் கிருபையை உணர்ந்து கொண்டீர்கள். ஒருவேளை நான் இன்னைக்கு நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய கிருபைன்றதை உணராமல் யாராவது இருக்கிறீங்கன்னா யோசிச்சு பாருங்க. கடந்த காலத்தை யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு நடந்த காரியங்களை யோசிச்சு பாருங்க. கிருபை ஒவ்வொரு இடத்துலையும் உங்களை தாங்குச்சு. ஒவ்வொரு இடத்துலையும் அவருடைய கிருபையினால தப்பிக்கப்பட்டீர்கள். தப்பு வச்சாரு நம்மளை. ஒவ்வொரு தடவையும் காப்பாற்றினாரே அவருடைய கிருபை. இல்லை, இன்னைக்கு எனக்கு மூச்சு நான் வாங்கிட்டு இருக்கிறது அவருடைய சுத்த கிருபை. என்னுடைய மூச்சு அவருடைய கிருபை. எனக்கு கண்ணு தெரியுதுன்னா அது அவருடைய கிருபை. எனக்கு வாய் பேசுதுன்னா அவருடைய கிருபை. எனக்கு காது கேட்குதுன்னா அவருடைய கிருபை.
நான் நடக்கிறேன் அப்படின்னா அது அவருடைய கிருபை. நான் உட்கார்றேன் எழுப்புறேன்னா அவருடைய கிருபை. நான் இன்னைக்கு நைட்டு படுத்து தூங்குறேன்னா அவருடைய கிருபை. இன்னைக்கு காலையில் என்னை எழுப்பி விட்டது அவருடைய கிருபை. கிருபையை மறந்துடவே கூடாது. கிருபையை மறந்துடவே கூடாது. நானும் நீங்களும் அந்த கிருபையை மறக்கவே கூடாதுன்றதுக்காக தான் இன்னைக்கு தேவன் நம்மளோடு இடைப்பட போகிறார். நம்ம இருதயத்தில் அவர் பேசுவார். நல்ல தெய்வமாச்சு, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவருடைய கிருபை, அவருடைய காருண்யம், அவருடைய இரக்கத்திற்கு முடிவே இல்லை. முடிவில்லாத ஒரு கிருபை. இதை நம்மளோடு இருக்குது. இந்த கிருபை நம்மளோடு இருக்குது. அதை உணர்ந்து கொள்வோம். இந்த கிருபையை உணர்ந்து கொள்வோம். கிருபை வீணான மாயையை பின்பற்றி தனக்கு வரும் கிருபையை போக்கடித்தார்கள்னு ஒரு வசனம் இருக்குங்க. வீணான மாயை, என் கை பலத்தை நான் தெரிந்து கொண்டேன், அதனால எனக்கு நான் இப்படி செஞ்சேன். என் மூல பலத்தை நான் தெரிந்து கொண்டேன், அதனால எனக்கு இந்த நன்மை உண்டானது கிடையாது. கிருபையினால தான் நிலை நிற்கிறோம். கிருபையினால தான். ஒருவேளை கைபலம் எனக்கு இருக்கு அப்படின்னு இந்த நாள் வரைக்கும் நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, என்னோட மூல பலன் எனக்கு இருக்குதுன்னு இந்த நாள் வரைக்கும் நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா கிடையாதுங்க. பொய் வீணான மாயையை பின்பற்றி தனக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். போயிடும் கிருபை. இந்த மாயை பின்பற்றுவான இந்த கைபலம், இந்த கைகளை கொடுத்தது அவர் தான். இந்த மூளையை உருவாக்கி உங்களுக்கு கொடுத்தது அவர் தான். இன்னைக்கு வரைக்கும் மூளை எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஆராய்ச்சி பண்ணி ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அது அவருடைய கிருபை. அதை கண்டுபிடிக்க முடியாது உங்களால். அதை உணரணும். நீங்க அதை உணரணும். அது அவருடைய கிருபை. நன்றி தகப்பனே, ஸ்தோத்திரம். எபேசியர் 1:4 எடுத்துப்போம். 1:4. நமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவருமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்கு நம்மை தெரிந்து கொண்டபடியே. ஆமென். பேஜ் நம்பர் சொல்லிடுங்க. 263 263. தமக்கு முன்பாக நாம் அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களும் ஆயிருப்பதற்கு அவர் உலக தோற்றம் முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. யார் பேசிட்டு இருக்கா தெரியுமா? பிதாவை பற்றி இந்த வசனம் பேசுது. பிதா என்ன பண்ணாராம் தெரியுமா? கிருபையினால நம்ம தெரிந்து கொண்டார். எப்படி தெரிந்து கொண்டார்? கிருபையினால நம்மளை தெரிந்து கொண்டார். நம்மளை பார்க்கவே முடியாதாங்க. பிதாவால் நம்மளை பார்க்கவே முடியாதான். சுத்த கண்ணர் அவர். பிதாவால் நம்மளை பார்க்கவே முடியாது. அப்போ நம்மளை எப்படி பார்க்கறது, நம்மளோட எப்படி பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்கிறாரு. யோசிச்சு என்ன பண்ணியிருக்கிறாரு பாருங்க. உலக தோற்றம் முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். அப்பவே கிறிஸ்து நமக்காக பலியாக போறாரு அப்படின்றது அவருக்கு தெரியும். பிதாவுக்கு அப்பவே தெரிஞ்ச விஷயம் தான் இது. நமக்காக பலியா, அவருடைய ரத்தத்தினால நம்ம கழுவப்பட்டதுனால பிதா நம்மளை தெரிந்து கொள்ள முடிஞ்சிச்சு. நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். முதல்ல அதை உணரணும். எப்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம் தெரியுமா? கிருபையினால தெரிந்து கொள்ளப்பட்டோமா. கிருபை இருந்ததுனால தான் நம்மளை தெரிந்து கொள்ள முடிஞ்சுதான் அவரால். சாதாரண கிருபை கிடையாதுங்க இது. கிறிஸ்துவின் ரத்தம், ஒரே பேரான குமாரன். நம்ம பண்ணுவோமா? ஒரே ஒரு சேஷ்ட புத்திரன் அவருடைய ரத்தத்தை சிந்தி நம்மளுக்கு மீட்பை கொடுத்துருக்கிறாரு. இது எவ்வளோ பெரிய கிருபை இல்லை? அப்போ இன்னைக்கு நான் என்னோட கைபலம் இதை செஞ்சதுன்னு நான் சொல்லலாமா? கிடையாதுங்க. நம்ம கைபலம் ஒன்றுமே கிடையாது. அவருடைய கிருபையினால தான் நிலை நிற்கிறோம். சத்தியம் இது. அவருடைய கிருபை. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. முடிவில்லாத இரக்கங்க. இது எவ்வளோ பெரிய இரக்கம் இருந்திருந்ததுன்னா, நம்ம மேலே எவ்வளோ பெரிய அன்பு இருந்ததுன்னா, அவருடைய ஒரே பேரான குமாரனை அவருடைய ரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டு கொண்டார். முதல் காரியம். சரியா? அடுத்தது 1:6 எபேசியர் எடுத்தவங்க வாசிங்க.
தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே. தயவு திரும்பிய கிருபை தான் இது. சித்தம் அப்படி இருந்திருக்கு, நம்ம மேலே இருக்கிற நோக்கம் அப்படி இருந்திருக்கு. சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். எப்படி பார்த்தீங்களா, நம்ம இயேசு கிறிஸ்துவை போலவே மகன், நான் அவருக்கு மகன், நீங்கள் அவருக்கு மகன், நீங்கள் அவருக்கு மகன்கள். இந்த நிலைமையை நம்மளுக்கு கொண்டு போய் வச்சுட்டாருங்க. இந்த நிலைமையில கொண்டு போய் வச்சுட்டாரு. ஏன்னா கிருபை அங்கே வேலை செஞ்சது. கிருபையினால நம்மளை பார்த்தாரு. அந்த கிருபையினால அந்த அன்பால கண்களில் நம்ம பார்த்து நம்மளை வந்து புத்திரராகவே ஆக்கிட்டாரு. இது எவ்வளோ பெரிய கிருபை இல்லை? யாருக்கு இந்த கிருபை கிடைக்கும்? நான் என் தெய்வத்துடைய குழந்தை நான் அப்படின்னு நான் சொல்றது யாருக்கு கிடைக்கிற கிருபை? எந்த தெய்வம் வந்து அவங்கள தொழுது கொள்றவங்கள குழந்தையாக்குது? எந்த தெய்வம்? இந்த தெய்வம் ஆக்கும். ஏன்னா கிருபை, இங்க அன்பு இருக்குது. புத்திரராகவே ஆக்கிட்டார் பாருங்க, புத்திரராகவே ஆக்கிட்டார். சத்தியத்தை தான் இங்க சொல்லப்படுது, சத்தியம் தான் சொல்லப்படுது. சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். அப்போ பாருங்க, நம்மளுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு, எல்லாவற்றையும் செய்ய எனக்கு தகுதி உண்டு. ஆனால் எல்லாம் தகுதியாக இராது அப்படின்னு சொல்லிட்டு பவுல் சொல்றாரு. நான் கிறிஸ்துவ ஒரு இடத்துல சொல்றாரு தெரியுமா? என்ன சொல்றாரு? கொள்ளையாடின பொருளா எண்ணாம. அப்போ எனக்கு தலகணம் வரல. அதாவது பிதாதான் என்னோட தகப்பன் தான். கிறிஸ்து சொல்ற வார்த்தையை கேளுங்க. அது நான் கொள்ளையாடின பொருளா எண்ணல. நான் ஜாக்கிரதையாக அதை வச்சிருந்தேன், பயபக்தியோடு அதை செயல்படுத்தினேன். எனக்கு எல்லா அதிகாரமும் இருந்தது, எனக்கு கைபலன் இருந்தது, எல்லாமே இருந்தது. கிறிஸ்துவ போலவே நான் சொல்கிறேன் பாருங்க. நான் கிறிஸ்துவ அப்படின்னா நான் என்ன சொல்லணும்னா, எனக்கு கைபலம் இருந்தது, எனக்கு எல்லாமே செய்ய முடியும்னு சொல்லிட்டு நான் தலகணத்தோட சுத்தலை, நான் தாழ்மையை தான் தரித்து கொண்டேன். அப்போ கிறிஸ்துவின் சாயலை நம்ம எப்படி கற்றுக்கொள்ளணும்? அன்பை காட்டினீங்கன்னாவே அவருடைய சாயலுங்க, அவரை போலவே ஆயிடுவோம். அப்போ அவருடைய புத்திரராக நம்மளை தெரிந்து கொண்டாரா? அவருடைய புத்திரருடைய சாயல் என்ன? அன்பு, நீடிய பொறுமை, சமாதானம், நற்குணம், தயவு, இதெல்லாம் தான் தரித்து கொள்ள அழைக்கப்படுறோம் நம்ம. அப்போ இதெல்லாம் நம்ம தரித்து கொள்ளாமல் இருக்கும்போது நம்மளை புத்திரராக்கி வச்சிருக்கிறவர் வருத்தப்படுவாரா மாட்டார். எவ்வளோ பெரிய கிருபையினால புத்திரராக்கினார் தெரியுமா? அவருடைய ரத்தம் சிந்திச்சு அவருடைய ரத்தம். இந்த கிருபையை நம்ம வந்து உணராம இருக்கவே கூடாது. தவறு, இந்த கிருபையை உணரலைன்னா நம்ம தவறு செய்யறோம் அப்படின்னு அர்த்தம். இந்த கிருபையை உணரலைன்னா நம்ம எங்கேயோ தப்பு செய்யறோம், நம்மளுக்கு நன்மை செய்தவங்களுக்கு தீமை செய்யறோங்க. இந்த கிருபையை உணராம இருக்கிறாங்க. இன்னைக்கு அதுதான் கிருபை தான் உங்களோட பேசிக்கிட்டு இருக்குது. மனுஷன் பேசல, கிருபை தான் உங்களோட பேசிக்கிட்டு இருக்குது, அன்பு தான் உங்களோட பேசிக்கிட்டு இருக்குது. இந்த கிருபையை உணர்ந்து கொள்ளுங்க. இது சாதாரண கிருபை கிடையாது, இது சாதாரண காரியம் கிடையாது. எந்த தகப்பனும் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கொடுக்க மாட்டான், வாய்ப்பே இல்லை, கொடுக்கவே மாட்டான். அப்போ இந்த கிருபையை நம்ம உணர்ந்து கொள்ளணுங்க. நம்மளை அவருடைய புத்திரராகவே ஆக்கிட்டாங்க. ரெண்டாவது காரியம். மூணாவது, எபேசியர் 1:7 எடுத்தவங்க வாசிங்க. அவருடைய பிதாவின் கிருபையின் ஐஸ்வர்யத்தின் படியே இவருடைய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாகி இருக்கிறது. எவ்வளோ பெரிய மீட்பு இல்லை? இன்னைக்கு உங்களை குற்றப்படுத்துறவன் இருக்கான் பார்த்தீங்களா? இப்போ கூட உங்களை குற்றப்படுத்துறவன் பிசாசு தான். நீங்கள் அவனை வந்து கடிந்து கொள்ளுங்க. உங்களுக்கு வந்து மீட்பு கிடைச்சிருச்சுங்க, எப்பமோ கிடைச்சிருச்சு. நீங்கள் மீட்கப்பட்டவர்கள், அவருடைய புத்திரரை ஆக்கிட்டார் உங்களை ஃபஸ்ட்டு. அடுத்தது, அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டீர்கள். நீங்கள் இந்த ரத்தம் சிந்தப்பட்டது எதற்கு தெரியுமா? உங்களுடைய டே 1லேருந்து நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்த பாவத்துக்காகவும் எதிர்காலத்தில் நீங்கள் செய்ய போகிற பாவத்திற்காகவும் எல்லாத்துக்கும் சேர்ந்து சிந்தப்பட்டுருச்சுங்க ரத்தம். நம்ம இன்னைக்கு பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், இந்த கிருபையை நான் உணர்ந்துட்டேன்னா, இல்லை என் கைபலம் இதை செஞ்சிச்சுன்னு நான் சொன்னேன்னா, என் மூளையை வச்சு நான் இதை சாதிச்சேன்னு சொன்னேன்னா, என் பணத்தை வச்சு நான் இதை சாதிச்சேன்னு சொன்னேன்னா, கிருபையை உணர்ந்து கொண்டேன்னா, இதுதான் ஒரே கேள்வி, வேற எதுவுமே கேள்வி கிடையாது. இந்த ஒரு ஏரியாவில் நம்ம நிதானிச்சு பார்க்கணும். நான் கிருபையை உணர்ந்து கொண்டேன்னா, ஏன்னா இந்த ரத்தம் சிந்தி என்னோட பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டது, நான் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கேங்க. நான் பாவி தான், நான் பாவி. முதல்ல இங்கே வந்து நிற்கிறது கிருபை, எனக்கு கிடைச்ச கிருபை இது.
பாவியை அழைத்து தகுதிப்படுத்தி வைக்கிறாருங்க. நான் பாவி, என்னன்னா கிருபையினால ரட்சித்து கொண்டார். எனக்கு இனிமேல் குற்ற மனசாட்சி இருக்காது. ஏன்னா குற்றப்படுத்துகிறவன் பிசாசு, அவனை நான் கடிந்து கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கிறேன். என்னைக்காவது குற்ற மனசாட்சி வந்துச்சுன்னா அந்த பிசாசை கடிந்து கொண்டு தேவனுடைய அன்பை நோக்கி பாருங்க. அந்த அன்பு பேசும் உங்களோட. இல்லை மகனே, நான் உன்னை பார்க்குற பார்வை அது கிடையாது, உன் இருதயத்தை தான் நான் பார்க்குறேன். உன் இருதயம் எனக்கு நேராக இருக்கிறது. உன் இருதயம் பதப்பட்டப்பட்டிருக்கு. இப்போ பதம் ஆயிடுச்சு உன் இருதயம். இனி நான் உன்னை அப்படி பார்க்க மாட்டேன், பழைய ஆளாக நான் பார்க்க மாட்டேன். எல்லாத்தையும் நான் புதிதாக்குறேன். எல்லாத்தையும் புதிதாக்குகிறவர் சாதாரண ஆள் கிடையாது. எல்லாராலையும் அப்படி ஆக்க முடியாதுங்க. எந்த தெய்வத்தாலையும் ஆக்க முடியாது. ஒரு மனுஷனை பாவியாக பார்க்கறதுக்கு அவர் வரல, பாவிகளை ரட்சிக்கிறதுக்கு தான் வந்தார். அப்போ நம்ம பாவிகள் தான் நம்மளை ரட்சிக்கிறதுக்கான ஒரு சம்ம தெய்வம் இருக்குது. சாதாரண ஆள் கிடையாது இவர், பாவிதான். ஆனால் என்னோடு இருக்கிறவர் என்னை பாவியாக பார்க்கல, மகனாக பார்க்குறாரு, மகளாக பார்க்குறாரு. எப்படி பார்த்தார் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட்டுச்சு. அதுக்காக அவருடைய ரத்தம், அவருடைய அதே பிளேஸ் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. இப்போ பிதா செய்த கிருபை இது நம்மளுக்கு. சரியா? அடுத்தது 1:13 எடுத்துக்கோங்க. எபேசியர். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு. நம்ம சத்திய வசனம் நம்மளுக்கு கேட்கப்படுது. ஒரு தடவை ரட்சிப்பின் சுவிசேஷம். இன்னைக்கு கூட நான் உன்னை ரட்சித்த மகனே, நான் உன்னை ரட்சித்துட்ட மகனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுவிசேஷம் உங்களுக்கு சொல்லப்படுது. என்னன்னா, நீ என்னுடைய மகன், நீ என்னுடைய மகள், கவலைப்படாத அப்படின்ற அந்த ரட்சிப்பின் சுவிசேஷம் உங்களுக்கு சொல்லப்படுது. ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு. சரியா? விசுவாசிகள் ஆன போது. இன்னைக்கு நீங்க விசுவாசிகள். என்னோட பாவம் மன்னிக்கப்பட்டது, என் பாவத்தை அவர் கழுவிட்டாரு, நான் பாவி இல்லை, இனிமேல் நான் நீதிமான் என்ற விசுவாசம் எனக்கு வந்தது. நான் இன்னும் இந்த குற்றப்படுத்திட்டு இருக்கிற அந்த பிசாசுக்கு நான் அடிமையாகி நான் குற்ற மனசாட்சியோட சுற்றுறவன் கிடையாது. நான் நீதிமானா, நான் படுக்கையில் எப்படி இருப்பேனா, கம்பீரிப்பேனா, எனக்கு தூக்கம் இல்லாத இரவுகள் கிடையாது இனிமேல். நான் ஏன்னா நீதிமான், நான் படுக்கையில் கம்பீரிப்பேனா, தூக்கம் கிடையாது. நான் குற்ற மனசாட்சியோட எனக்கு விடுதலை செய்யறதுக்கு எனக்கு யாருமே இல்லையே அப்படின்னு நினைச்சு நான் அழுதுகிட்டே கிடைக்கிறவன் கிடையாது. எனக்கு என்னை விடுதலை செய்கிறவர் என்னோடய இருக்கிறார். நாளைய தினத்தை குறித்து நான் கவலைப்பட மாட்டேன். இருக்கா வசனம்? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை என்ன தெரியுமா? நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாது இருங்கள். தெளிவான வசனமா? கர்த்தர் கொடுத்தார், இந்த நாளை கர்த்தர் கொடுத்தார். நான் அடுத்த நாளையும் அவர் தான் கொடுக்க போறாரு. அப்போ அவர் அதை போஷிக்க மாட்டாராங்கள? இந்த நாளில் மூச்சு கொடுத்து ஒரு நாளைக்கு மூச்சு நிறுத்திடுவாரா? கிடையாது. நல்ல தெய்வம், கிருபையுள்ள தெய்வம், சாதாரண தெய்வம் கிடையாது. நம்ம கும்பிட்டு இருக்கிற தெய்வம் சாதாரண தெய்வம் கிடையாது. அப்போ பாருங்க, வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது, இப்போ நீங்க விசுவாசி ஆகிட்டீங்க. வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அவரோட சேர்ந்து முத்திரை அப்படின்னா சாதாரண ஒரு முத்திரை விடாது. அப்ரூவ்டு அப்படின்ற முத்திரை, புரியுதா? அப்ரூவ்டு. என்ன அப்ரூவல் வந்துச்சு? ஆவியானவர் உள்ள இருக்கிறார் இவனோட, ஆவியானவர் உள்ள இருக்கிறார் இவனோட. அந்த அப்ரூவல், அந்த நிச்சயம் ஆவியானவர் என்னோட இருக்கிறாரு. நான் என்னை இறங்கி கடையில் நட அப்படின்னு சொன்னா நான் நடந்துடுவேன். ஏன்னா இது நான் கிடையாது, என்னோட சுய பலத்தினால இது பண்ண முடியாது. ஆனா ஆவியானவரால் பண்ண முடியுங்க. இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு கொடுத்துட்டு போன பெரிய கிருபை என்ன தெரியுமா? ஆவியானவர். இன்னைக்கு அவர் தான் உங்களோட பேசிட்டு இருக்கிறாரு, அவர் தான் உங்களை நடத்திட்டு இருக்கிறாரு, அவர் தான் உங்களை வாழ வைத்துட்டு இருக்கிறாரு. முறுமுறுக்கிறீங்களா? வாழ வச்சுட்டு இருக்கும் போதே முறுமுறுக்கிறத நிறுத்துங்க. குறையில பார்த்துட்டே இருக்கீங்களா? குறையில பார்க்கறத நிறுத்துங்க, நிறைவா பாருங்க. அந்த ஆவியானவர் ஒரு பாட்டு இருக்குல்ல, பாடுவோமா? இறைவான ஆவியானவரே, நீ வரும்போது குறைகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே, நீ வரும்போது குறைகள் மாறுமே. நீ வந்தால் சூழல் மாறுமே. முடியாத சாத்தியமாகுமே.
பார்க்காதீங்க, குறைவை பார்க்காதீங்க, நிறைய பாருங்க. மூச்சு கொடுத்துருக்கிறாரா, நிறையாது, அது குறையாது. அப்போ நம்ம ஏன் மூச்சு கொடுத்தவரை வந்து பார்க்கல இன்னைக்கு? ஏன் எனக்கு இது குறைவா இருக்குது, இது குறைவா இருக்குது, இது குறைவா இருக்குது, இன்னைக்கு நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்றதே நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன்னா பிசாசு அந்த சிந்தையை உங்களுக்குள்ள போகலாம். இந்த இடத்துல நீங்க கடிந்து கொள்ளணும். அப்போ நம்மளுடைய தவறு கிடையாது, இது நம்மளை வந்து புத்திரனை ஆக்கிட்டாரு. பிள்ளையை ஆக்கிட்ட பிறகு நான் பிள்ளை இல்லைன்னு என்னை வந்து அவன் அந்த அக்ரிமெண்ட்டை வந்து கொலைக்கு போடணும்ல, அதற்காக பிசாசு செய்கிற காரியம். அப்போ என்னோட தகப்ப எனக்கு நன்மையானதான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. நன்மையான தெய்வம் நீங்க வணங்கிட்டு இருக்க தெய்வம், நீங்க வணங்கிட்டு இருக்க தகப்பன் நன்மையான தகப்பன், நன்மையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காரு. அப்போ குறைவை பார்க்காதீங்க, குறைவை பார்க்காதீங்க, என்னைக்குமே குறைவை பார்க்காதீங்க. அதே கதை தான். அவங்க கையில் இன்னைக்கு ஒரு பெண் இருந்ததுன்னா அந்த பெண்ணை வாங்காதபடிக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த பெண்ணுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க, இந்த வாட்சுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க. எத்தனையோ பேரால இந்த வாட்ச் வாங்க முடியல. உங்களுக்கு கிருபை உங்க மேல தாக்கப்பட்டது தயவு சாதாரண விஷயம் கிடையாது. அதை உணர்ந்துக்கோங்க, அதை உணர்ந்துக்கோங்க. கண்ணாடி வாங்க முடியல தெரியுமா? நிறைய பேரால கண்ணு பார்க்காம இதே தலைக்கிட்டே இருக்காங்க. கண்ணாடி இருக்கா? கிருபை, எல்லாமே கிருபை. எந்த இதையும் குறைவா இடப்பட்டாதீங்க. அந்த அந்த பொருள் உங்ககிட்ட வந்துருக்குது வந்து அவருடைய சுத்த கிருபை, வேற எதுவுமே கிடையாது. மூச்சு அவருடைய சுத்த கிருபை, சரீரம் அவருடைய சுத்த கிருபை. இன்னைக்கு கொரோனா நம்ம செத்து போனே அவருடைய சுத்த கிருபை. இதை மாற்றவே முடியாது, எப்பவுமே இருக்கும். நீங்க பிடிச்சுக்கோங்க, இந்த கிருபையை பிடிச்சிக்கொள்ளும் போது வாழுவீங்க. நீங்க உங்களை வாழ வச்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு. ஆனா பிசாசு குறைய பார்க்க வச்சுக்கிட்டே இருக்கிறான். உனக்கு இது சரியில்லை, அது சரியில்லை, இது உனக்கு இன்னும் ஃபுல்லா நிறைவேறல. எல்லாத்துக்குமே ஒரு ப்ராசஸ் வச்சிருக்கிறாரு தெரியுமா? எல்லாத்துக்குமே ஒரு ப்ராசஸ் வச்சிருக்கிறாரு. இந்த பாத்திரத்தை ரெடி பண்ணிட்டு இருக்காரு, நம்ம எல்லாரையும் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆசீர்வாதமா அந்த ஆசீர்வாதத்தை தங்கும். அப்போ அந்த ஆசீர்வாதம் அப்படியே தங்கும். நம்மளை ரெடி பண்ணிட்டு இருக்கிறாரு இன்னைக்கு. அப்போ குறைகளை பார்க்காதீங்க. ஏன்னா இந்த ஆவியானவர் வந்து நிறைவான ஆவியானவர் வந்து இயேசு கிறிஸ்து கிருபையினால நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு. சும்மா இல்லை, சாதாரண விஷயம் இல்லை. செருப்பு அவருடைய கிருபை தெரியுமா? செருப்பு போட்டிருக்கீங்களா இன்னைக்கு எல்லாரும்? செருப்பு அவருடைய கிருபை. நிறைய பேருக்கு இல்லைங்க இந்த கிருபை, நிறைய பேருக்கு காட்டப்படலை, நம்மளுக்கு தான் காட்டப்பட்டிருக்கு. அப்போ குறைவை பார்க்காதீங்க. செருப்பில் வந்து ஒரு தையல் இருக்கா, தையலை பார்க்காதீங்க. செருப்பு ஒன்றும் உடைச்சிருக்கான்றதை மாற்றம் பாருங்க. அதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் நம்ம. அப்போ அடுத்தது பாருங்க, எபேசியர் 2:1 என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மரித்தவர்களாக இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். எவ்வளோ பெரிய கிருபை பார்த்தீங்களா? எவ்வளோ பெரிய கிருபை! இது யார் பாராட்டின கிருபை? பிதா தம்முடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்து அவருடைய ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் சிந்தப்பட்டது நம்மளுடைய அக்கிரமங்களுக்காகவும், நம்மளுடைய பாவங்களுக்காகவும், நம்மளுடைய முறுமுறுப்புகளுக்காகவும், நம்மளுடைய மேட்டிமைகளுக்காகவும், நம்மளுடைய எல்லா குற்றங்களுக்காகவும், நம்மளுடைய குரோதங்களுக்காகவும். இவ்வளோ பண்ணிட்ட பிறகும் கிருபை என்ன பண்ணுச்சு தெரியுமா? இதெல்லாம் பார்க்கலாம். இது என்னைக்கு பார்க்காது. நம்மளும் அவரை போலவே பார்க்க அழைக்கப்பட்டிருக்கோம். யாரையும் பார்க்கும்போது இடப்படாதுங்க. நம்மளுக்கு வந்து கிருபையினால நம்மளுக்கு பெற்ற கிருபையை மற்றவங்களுக்கு பாசிபிள் பண்ணுங்க. யாரையும் பார்க்கும்போது குறைவா பார்க்காதீங்க, எந்த மனுஷனையும் குறைவா பார்க்காதீங்க. நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட கிருபை என்ன தெரியுமா? நம்மள அவர் பார்க்கவே இல்லை, குறைவா பார்க்கவே இல்லை. இவ்வளவு குறைகள் இருக்கு, என்கிட்ட இவ்வளவு குறைகள் இருக்கு. என்னை இன்னைக்கு தகுதிப்படுத்தி கிருபையினால இது வந்து நிக்க வச்சுட்டாருங்க. என்கிட்ட இன்னும் குறைகள் இருக்கு, சத்தியத்தை தான் சொல்றேன், இன்னும் குறைகள் இருக்கு. ஆனாலும் அவர் குறைய பார்க்கறது இல்லை. நிறைவா நடத்துன தேவன் நிறைவை கொடுக்குறாருங்க. உங்களுக்கு நிறைவை தான் கொடுக்குறாரு, எந்த குறையும் பார்க்க மாட்டாரு. அதனால குற்றமான சாட்சி வேண்டாம், சரியா? அப்போ இந்த மாதிரி ஒரு தேவன் நம்மளோடு இருக்கிறார். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். உங்களுக்கு உயிர் கொடுத்துட்டாரு. அந்த உயிர் தான் உங்களை வந்து அந்த கொரோனால தாங்குச்சு. அந்த உயிர் தான் அன்னைக்கு நீங்க சரி விழுந்தீங்களே, சின்ன ஆக்சிடென்ட்டா நடக்க வச்சது. அந்த கிருபை தான் உங்களை தாங்குச்சு ஒவ்வொரு நாளும். அந்த கிருபை தான் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு அந்த ஒரு ஹார்ட் அட்டாக்ல போயிட்டு வந்த பிறகு நீங்க மூச்சு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிருபை. அந்த ஸ்ட்ரோக்குள்ள போயிட்டு வந்த பிறகு இன்னைக்கு நடந்துருக்கீங்க பார்த்தீங்களா, அவருடைய சுத்த கிருபை. அம்மா இதுக்கு ஒரு சாட்சி. கிடியோன் அம்மா 3 நாள் கூட
அம்மா ஒரே நாள். கிருபை சாதாரண விஷயம் கிடையாது, சாதாரண விஷயம் கிடையாது. கிருபையை போக்கடிக்கிறவர்களாய், கிருபையை போக்கடிக்கிறோமா சில நேரம். வீணான மாயை நம்பி, வீணான மாயை என்ன தெரியுமா? நான் அந்த குறையே பார்க்கறதான் வீணான குறைய பார்க்கறீங்க. நிறைவும் நடத்திட்டு இருக்கிறாரு, உங்களை சூப்பரா நடத்திட்டு இருக்கிறாருங்க. சாதாரண இல்லை, சூப்பரா நடத்திட்டு இருக்கிறாரு. அதை உணர்ந்து கொள்ளுங்க. அதை உணர்ந்து கொள்ளும் போது அவர் அப்படியே நீங்க உணர்வீங்க. இன்னைக்கு அவரை அப்படியே உணர்ந்துட்டு இருக்கிறீங்க. நீங்க அவர் தான் உங்களோட பேசிட்டு இருக்கிறது, வேற யாரும் கிடையாது. அவர் மரித்து போல. ஈஸ்டர்ல இன்னைக்கு அவர் உயிர் தெழுந்துட்டாரு. என்னைக்கும் உயிர் தெழுந்து அருமையா ராஜரீகம் பண்ணிட்டு இருக்கிறாரு. நம்மளையும் அவருடைய முத்திரராக ஆக்கிட்டாரு. நம்மளும் அவருக்குள்ளேயே இருக்கிறோம், பரலோகத்தில் இருக்கோம். நம்ம பூலோகத்தில் இல்லை, பரலோகத்தில் நம்ம அவருக்குள்ளேயே இருக்கிறோம். ஏன்னா விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். நீங்க உங்க எல்லாருக்கும் விசுவாசத்தை கொடுத்துட்டாரு. விசுவாசம் கூட சில யோசிப்பாங்க, குறைவா இருக்குது, நம்மளுக்கு கிடையாது. அது ஒரு துளி இருந்தா கூட போதும். ஒரு நாள் ஆண் ஆஃபா இருக்கு பார்த்தீங்களா, ஒரு நாள் ஆண்ல இருக்கு பார்த்தீங்களா, அந்த விசுவாசம் போதும். இருந்துதா ஒரு நாள் ஆண்ல இருந்ததுல அது போதும், அது உங்களை ரட்சிக்கும். அப்போ அடுத்தது எபேசியர் 2:4-5 எடுத்துக்கோங்க. தேவனோ ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த நம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். ஆமென். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்துவனுடைய கூட யார் உயிர்ப்பித்தார் தெரியுமா? அன்னைக்கு நம்மளை அன்னைக்கு உயிர்ப்பித்தாருங்க. நம்ம நினைக்கிறோம்ல, நம்ம சில நினைக்கிறோம்ல, இந்த சூழ்நிலை நான் செத்துடலாம், இது என்ன ஒரு சாபமான சூழ்நிலை அப்படின்னு கிடையாது. நிறைவா பாருங்க இந்த சூழ்நிலை. இயேசுவை பாருங்க, ஆவியானவரை கூட ஊட்டி வச்சுக்கோங்க. அவரை மறந்துடாதீங்க. உங்களுக்கு அவர் கொடுத்து போயிட்டாரு. உள்ள இருந்து பேசுவாரு, நீங்க அழப்போது பேசுவாரு. ஆனா நீங்க அதை தள்ளி வைக்காதீங்க. அழப்போது பேசுவாரு, அழப்போது போயிட்டு பைபிளை எடுத்து மகனேன்னு சொல்லுவாரு. உங்களோட உடனே பேசுறாருங்க. அங்கதான் ரட்சிப்பு. கிருபையினால ரட்சிக்கப்படுவீர்கள். பைபிளை எடுக்கும்போது அதுல இருக்கிற கிருபை உங்களை ரட்சிக்கும். அதை நீங்க உங்களை விசுவாசிக்கிறதுக்கு விசுவாசிக்கவே வச்சுட்டாரு. இந்த ஆணாக இருக்கிற விசுவாசம் இனிமேல் ஃபுல்லா ஆணாகுது. சாதாரண விஷயம் இல்லை. இந்த விசுவாசம் இனிமேல் ஃபுல்லா ஆண்ல தான் இருக்கும். நிறைய காரியங்களை சுதந்திரிப்பீங்க. சாதாரண விஷயம் கிடையாது. குறைய பார்க்கவே மாட்டீங்க. விசுவாசத்தினால நிறைவா நடக்கிற தேவனை இனிமேல் உங்க கண்கள் காணும், உங்க காதுல மெல்லிய சத்தம் கேட்கும், உங்க இதயத்துல அவர் செயல்படுவாரு. கண்டிப்பா இது நடக்க போகுது. கண்டிப்பா நடக்கிற காரியம் இது. கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். பிதாவின் கிருபை இது, சாதாரண கிருபை கிடையாது. பிதாவின் கிருபை, அதனால ரட்சிக்கப்படுகிறீங்க. சரிங்களா? கிறிஸ்துவனோட கூட நீங்களும் உயிர் தெழுந்துட்டீங்கன்றத விசுவாசிக்காரங்க. நான் செத்து போய் கடந்துட்டே இல்லை. நான் என்ன பண்றேன்னா, நான் படுத்தே கிடக்கிறேன், எழுதவே மாட்டேங்கிறேன், படுத்தே கிடக்கிறேன், எழுதவே மாட்டேங்கிறேன். எப்போ நான் எழுதுறது? எப்போ நான் எழுதுறது? நான் படுத்தே கிடக்கிறேன். ஏன்னா நான் விசுவாசிக்கவே மாட்டேங்கிறேன். அவன் எழுப்புற அதே மாதிரி தான் நானும் எழுப்பாம இருப்பேன்னு நான் நினைக்கிறேன். ஆனா இங்க உங்களை எழுப்புகிற தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு. சாதாரணம் கிடையாது, சாதாரணமான தெய்வம் கிடையாது. உங்களை எழுப்புவாருங்க நீங்க விசுவாசிக்கும் போது. விசுவாசித்தவனே பாக்கியவதி, கர்த்தரால் சொல்லப்பட்டது அவருக்கு நிறைவேறும். விசுவாசிக்கும் போதுதான் பாக்கியம் உண்டாகும். யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்கெல்லாம் பாக்கியம் பெற்றவர்களா இருப்பாங்க. நீங்க பாக்கியம் பெற்றவர்களா இருக்கணும்ன்றதுக்காக தான் அந்த ஆண் விசுவாசத்தை அவர் குறைக்கப்படாது. ஆஃப்ல இருக்கணும், என்ன ஆஃப்ல இருக்கிறான்னு சொல்றோம்ல, நிறுவனமாக்கல, அது கொடுத்தவரே அவர் தான். இனிமேல் அவங்களுக்கு ஆண்லே தான் இருக்கும், எழுதி நின்றுட்டே தான் இருப்பீங்க. நீங்க படுத்து இருக்கிற காரியம் இனிமேல் நடக்காது. நான் படுத்தே இருக்க மாட்டேன், இனிமேல் எழுப்புவேன், நிற்பேன், நடப்பேன், ஓடுவேன். அது மாதிரிதான் நடக்கும் இனிமேல் காரியம். அப்ப பாருங்க, அடுத்தது எபேசியர் 2:7 என்ன சொல்லுதுன்னு பாருங்க. ஆமென். உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார்றது எவ்வளவு பெரிய மகிமை தெரியுமா? இதற்கு நான் என்ன பாக்கியம், இதற்கு நான் என்ன தகுதி, என்னை எப்படி தகுதிப்படுத்தினா தெரியுமா? அவருடைய சுத்த கிருபையினால அவருடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்து ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் சிந்தப்பட்டது அதற்காக தான். ஒரு பாட்டு இருக்கு, பாடுவோமா? நான் இதற்கான பாக்கியம் அல்ல, இது கிருபையே வேறொன்றும் இல்லை. நான் இதற்கான பாக்கியம் அல்ல, இது
கிடையாது, வெறும் கிருபை, சுத்த கிருபை, சுத்த கிருபை. உங்களை நீங்க நிற்பதும் நிர்மூலமாகாமல் நிற்பதும் அவருடைய சுத்த கிருபை. வேற ஒண்ணுமே கிடையாது, வேற ஒண்ணுமே கிடையாது. என் கைப்பலன் கிடையாது, எனக்கு தப்பு இருக்கு, நான் எக்ஸசைஸ் பண்றவன் ஒண்ணும் கிடையாது, ஒண்ணுமே ஆகாது, ஒண்ணுமே நடக்காது. அவருடைய சுத்த கிருபை. எத்தனையோ பேர் எக்ஸசைஸ் பண்ணி பயங்கர ஃபிட்டா இருந்தவங்கலாம் போயிட்டாங்க கொரோனால. நம்மளை இன்னைக்கு நிக்க வச்சுட்டு இருக்கிறாரு சுத்த கிருபை. நம்ம என்ன ஃபிட்னஸ்ல இருக்கிறோம், என்ன ஃபிட்னஸ் லெவல் இருக்கு நம்மளுக்கு? ஒன்றும் கிடையாது. அவருடைய சுத்த கிருபைங்க, அவருடைய சுத்த கிருபை. அப்போ எபேசியர் 2:13 எடுத்துக்கோங்க. ஆமென். கிறிஸ்து இயேசுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். நம்மளை பக்கத்தில் கொண்டு வந்து அவருடைய மார்போடு அணைத்து வைத்திருக்கிறாங்க. அவருடைய பிதாவின் மார்பில் சாய்ந்துட்டு இருக்கிறோமா? என் நேசர் மார்பில் நான் சாய்ந்துட்டு இருக்கிறேன், என் நேசர் மார்பில் நீங்க சாய்ந்துட்டு இருக்கிறீங்க. என்ன கேடு வந்துடும்? யார் நம்மளை அசைக்க முடியும்? ஒன்றும் நடக்காது. இந்த மார்பில் சாய்ந்துட்டு இருக்கிற அனுபவத்தை எப்படி கொடுத்தாரான்னா, கிறிஸ்து இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டு நமக்கு அது உண்டானது. கிட்டி சேர்ந்தீர்கள். சரியா? அப்போ இதை என்னவா பாருங்க, 2:8 எபேசியர் 2:8 வாசிங்க. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். உங்களுக்கு விசுவாசத்தை கொடுத்தவர் அவர் தான். அதனால எதுக்கு கொடுத்தாரா தெரியுமா? ரட்சிக்கப்படுறதுக்கு தான். இன்னைக்கு நீங்க ரட்சிக்கப்பட்டீர்கள், இன்னைக்கு ரட்சிப்பு வந்துருச்சு, அதை சுதந்திரிச்சுக்கோங்க, விசுவாசித்து சுதந்திரிச்சுக்கோங்க. என்னோட நிர்மூலம் மாறிடுச்சுங்க. இன்னைக்கு நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன். எனக்கு இன்னைக்கு நிர்மூலம் மாறிடுச்சு, எல்லா நிர்மூலமும் மாறிடுச்சு, எதுவுமே நிர்மூலமாக இருக்காது. இனிமேல் நான் படுத்து கிடக்கிற நிலைமை எனக்கு கிடையாது, எழுத முடியாத நிலைமை எனக்கு கிடையாது. ரட்சிக்கப்பட்டீர்கள், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். அப்போ நான் என்ன பண்ணணுமா பாருங்க, எபேசியர் 2:9 இப்படி சொல்லுது பாருங்க. இது கிரியைகளினால் உண்டானதல்ல. கிரியைகளை பார்க்கிற தேவன் மனுஷன் தான் கிரியைகளை பார்ப்பான். மனுஷன் தான் எப்படி இருக்கான் அப்படி இருக்கான்னு பார்ப்பான். தேவன் அப்படி பார்க்கறது இல்லை, கிரியைகளை பார்க்கறது இல்லையா. அப்போ இதுக்கு இன்னொரு அர்த்தம் என்ன தெரியுமா? கிருபையினால நான் உன்னை பாவியா பார்க்கல, பரிசுத்தனா பார்க்கிறேன். நான் அப்படி பார்க்கும்போது நீ அப்படி பாரு. நான் உன்னை அப்படி பார்த்தேன்னா நீ உன்னையும் அப்படி பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. நாம குறைகளை பார்க்கலையே. அப்போ நீ என்ன பண்ணணும்? மற்றவங்களை பார்க்கும்போது நீங்களும் நானும் குறைகளை பார்க்காதபடி பாவத்தை பார்க்கிற சுத்தத்தனத்தை அதே மாதிரி இருக்கும். பாவத்தை பார்த்தோம்னா பாவியா இருக்கட்டும், பாவியை ரட்சிக்கதான் உலகத்தை கொடுத்தாரு. பாவியை ரட்சிக்கதான் உங்களையும் அவரையும் என்னையும் புத்திரனாக மாற்றி வச்சிருக்கிறார். பாவியை ரட்சிக்கதான் பரலோகத்தை அவருக்கு சமமா போய் நம்மளை உட்கார வச்சிருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய யுத்தம் தெரியுமா? அப்போ பாவியை நம்ம பாவியை நீங்கள் பார்க்க அழைக்கப்படுகிறவர்கள் கிடையாது, அது நம்மளுடைய அழைப்பு கிடையாது. அவங்கள பாவின்னு நம்ம பார்க்கக்கூடாது, சுத்தமுள்ள இருதயம் உள்ளவன் அவன் அப்படின்னு பார்க்கணுமா? நம்ம பார்க்குற பார்வையில் நம்மளை அப்படிதான் ஒரு பார்வை நம்மளை பார்த்தாரு, நம்ம இன்னைக்கு மாறிட்டோம்ல. ஒரு பார்வை போதும், அதே பார்வையை நீங்கள் ஒவ்வொருத்தங்களால செலுத்துங்க, அதே பார்வையில் ஒவ்வொருத்தங்களை பாருங்க, அன்போட பாருங்க, அவ்வளோதான் போதும். கடைசியாக ஒரே ஒரு நம்மளுக்கு அவர் செய்த தகுதி என்ன, நம்மளுக்கு பிதா கொடுத்த தகுதி என்ன, நமக்கு இயேசு கொடுத்த தகுதி என்னன்றதை நான் ஒரு தடவை வாசித்து முடிச்சிடுறேன். எபேசியர் 1:6 வாசிக்க போகிறேன்.
தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். எபேசியர் 1:6 சத்தியத்தை பேசுது. இது சத்தியம். இதை விசுவாசிக்கிறவங்க அவருடைய பிள்ளைகளாக இன்னைக்கு மாறுறீங்க. இன்னைக்கு வரைக்கும் இயேசு கிறிஸ்து யாரோ நான் யாரோ, அவரை எங்கேயோ வச்சிருக்கிறாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? எங்கேயோ வச்சிருக்காரு, உங்களோடய வச்சிருக்காரு. நீங்க அவருக்கு இல்லை, பிதாவுக்கு இயேசு கிறிஸ்து ஒரு பிள்ளைய மாதிரி உங்களையும் பிள்ளையாக்கி வைத்திருக்கிறாரு. இனி உங்களை எதுவுமே நிர்மூலப்படுத்த முடியாது. எந்த அவிசுவாசமும் உங்களுக்கு வராது, எந்த பொல்லாப்பும் நடக்காது. இயேசு கிறிஸ்துவ கொலையை ஆக்கி வச்சுட்டாருங்க உங்களை. எபேசியர் 1:6 சத்தியத்தை பேசுது. அதே மாதிரி எபேசியர் 2:7 என்ன பேசுதுன்னு பாருங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார். உன்னதங்களிலே அவரோட உட்கார்ந்துருக்கிறோம். இன்னைக்கு நம்ம இந்த உலகத்தை வசிச்சுட்டு இருக்கிறோம் நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? கிடையாது. நம்ம உன்னதங்களில் அங்கே உட்கார்ந்துட்டு இருக்கோம். உன்னதமான தேவனோட சஞ்சரித்து கொண்டிருக்கிறோம். உன்னதமான தேவன் அவருடைய மார்பில் சாய்ந்து இருக்கிறோம். நம்ம சத்தியம் அதுதான் பேசுது. உங்களுக்கு நடந்த சத்தியம் என்னன்றது இங்கே இருக்குது, இங்கே தெளிவாக இருக்குது, உங்களுடைய பைபிளில் இருக்குது. அதுதான் சோர்ந்து போகும்போதெல்லாம் ஆண்டவர் சொல்கிறாரு, போயிட்டு சத்தியத்தை பாருமாவே, சத்தியத்தை பாருமாவே. சோர்ந்து போகும்போது ஒன்றுமே நீங்கள் பண்ண வேணாங்க. சோர்வு வருதா, பைபிளை தரங்க. உங்களை அதை ஆற்றும் கேட்கும் எழுதி நிற்க வைக்கும், நடந்து ஓட ஆரம்பிச்சுக்கணும். அந்த புறங்களில் அவங்க சிக்க வைக்காது. பைபிளை எடுக்கிறனா தான் புறங்களில் சிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அப்போ கூட நீங்கள் புறங்களில் சிக்கல, ஏன்னா நீங்கள் அவருடைய புத்திரராக இருக்கிறீங்க. புறங்களில் சிக்க முடியாது உங்களால். பாருங்க, ஒரு பாட்டோட முடிச்சிருவோமா? ஒரே ஒரு பாட்டு கடைசியாக நல்லா உணர்ந்து பாடுங்க. இந்த பாட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தான். கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டை பாடி முடிப்போம். சரியா? ஏன் இந்த பாட்டை பாடணும்? ஏன் கிருபையை குறித்த பாட்டு அப்படின்னா, இந்த கிருபை சாதாரண கிருபை கிடையாது. இது நம்மளுக்கு அவர் பாராட்டின தயவு. அந்த தயவுக்காக நன்றி செலுத்தும் விதமாக. சரியா? ஏன்னா துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர். துதிக்கும் போது அவரெல்லாம் நீங்க புகழ்றீங்க. அப்போ ஒரு விஷயம் அவருக்கு நன்றி கூறும் விதமாக எல்லாரும் எழுந்து நிற்போமா முதல்ல? ஏன்னா இது சாதாரண கிருபை கிடையாது. இது சாதாரண கிருபை கிடையாது. இது நம்ம மேல ஊட்டப்பட்ட அபிஷேகம் சாதாரண அபிஷேகம் கிடையாது. நம்மளுக்கு கொடுத்த வல்லமை சாதாரண வல்லமை கிடையாது. நம்மளுக்கு கொடுத்த சுகம் சாதாரண சுகம் கிடையாது. உன் பக்கத்துல 1000 பேர் விழுந்தாங்க, உன் பக்கத்துல 10,000 பேர் செத்து போனாங்க, ஆனாலும் அது ஒன்று அணுகலையே. அது கிருபையா இல்லையா? அந்த கிருபையை உணர்ந்து நம்ம பாடுவோம். அந்த பாடல் யாரால எடுக்க முடியுமோ எடுத்துக்கோங்க. கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை
அறுத்தார்ல, காயங்களை ஆற்றினார்ல, கட்டுகளை அறுத்து காயங்களை ஆற்றுகிறவர், யுத்தங்களை ஓய பண்ணுகிறவர். மகனே, பலன் கொண்டு திடமனதாக இரு. இந்த யுத்தம் உன்னுடையதல்ல, என்னுடைய மகன் நீ, என்னுடைய மகன் நீ. இந்த யுத்தத்தை பண்ண வேண்டிய ஆள் நீங்கிறது. நான் உனக்கு முன்னாடி இருக்கிறேன். சேனைகளின் கர்த்தர், என்னுடைய பேர் சேனைகளின் கர்த்தர். பொய்யுரைக்க அவர் மனிதன் அல்ல, மாற்றி மாற்றி பேசுறவர் கிடையாது. என்னத்தை பேசுறாரோ அவர் கடைசி வரைக்கும் நின்று நிறைவேற்றுறார். உங்களோடு தான், உங்களோடு தான், உங்களோடு தான் அவர் உங்களோடு, நீங்க அவரோடு, நீங்க அவரோடு, அவர் உங்களோடு. ஆவியானவர் அப்படியே உங்களோடு இருக்கிறார். நீங்க அவரோடு, அவர் உங்களோடு. நன்றி தகப்பனே, இந்த ஆராதனைக்காக நன்றி, இந்த மன்னாவிற்காக நன்றி, உங்களுடைய கிருபைக்காக நன்றி, உங்களுடைய இரக்கங்களுக்காக நன்றி, உங்களுடைய தயவிற்காக நன்றி, எங்கள் இருதயங்கள் மாற்றப்பட்டதற்காக நன்றி, எங்களுடைய பார்வையை மாற்றினீங்க அதற்காக நன்றி, விசுவாச கண்களில் பார்த்து கிருபை செலுத்தீங்க அதற்காக நன்றி, எங்களுக்காக நீங்கள் சிந்தின ரத்தத்திற்காக நன்றி, உங்களுடைய உடம்பு பிடிக்கப்பட்டது அதற்காக நன்றி, நீர் பாதுகாத்தீங்க அதற்காக நன்றி, நீர் பராமரித்ததற்காக நன்றி, நீர் எங்களை போஷிக்க போறீங்க. நாளை தினத்தை பொறுத்து கவலை எங்களுக்கு இனிமேல் கிடையாது. நாளை தினத்தை பொறுத்து கவலை எங்களுக்கு இனிமேல் கிடையாது. கம்பீரமாய் நீதிமான் படுக்கையில் கம்பீரிப்பான். இன்றைக்கு எழுதி வைக்கிறேன், இன்றைக்கு இதை எழுதி வச்சுக்கோங்க. நீதிமான் படுக்கையில் கம்பீரிப்பான். இனிமேல் படுக்கையில் தூக்குவதாக இரவுகள் கிடையாது. நீதிமான மாற்றிட்டாரு, ரத்தம் சிந்தப்பட்டிருக்கு. சாதாரண காரியம் கிடையாது, சாதாரண காரியம் கிடையாது. நன்றி தகப்பனே, நீரே வழி நடத்துங்க, நீரே பலப்படுத்துங்க, நீர் ஆசீர்வதிங்க. உங்களுடைய சத்தத்தை கேட்கிற ஆடுகளாக எங்களை மாற்றுவதற்காக உங்களுடைய சத்தம் எங்களுக்கு கேட்கிறதுக்காக வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் கேட்டுக் கொள்கிறேன். ஆமென். ஒரு அருமையான சத்தியத்தை நாம் கேட்டோம். கிருபையை குறித்து மூலமாக பேசுகிற வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். இப்பொழுதும் நாம் பரிசுத்த பள்ளியிலே சேர இருக்கின்றோம். பரிசுத்த பள்ளி அதை நம் பயபக்தியோடு நாம் நடந்து கொள்வதாக உங்களை அழைப்பேன். நம்ம பயத்தோடு நடந்து கொள்ளணும். பரிசுத்த நடைமுறையானது அதுதான் சொல்லப்பட்ட வார்த்தை. அதை நாம்